So good evening students. Today we will see the current affairs analysis dated from 13th and 14th April 2024. The first article related to the double taxation avoidance agreement. Recently we have changed amended the protocol to amend double taxation avoidance agreement signed in 1983 time period. We started Mauritius Kuda. And then we signed more than 85 countries kuda நம்ம double taxation avoidance agreement sign பண்ணிருக்கோம். Double taxation avoidance agreement எடுத்துக்கிட்டீங்கன்னா a person from India, the home country, that is resident, and then source country. So a person going from home country and investing in the source country and is gaining capital gain, then the source country will tax for the capital. For example, Infosys nu vechukonga, Infosys company, source country, home country is in India, source country என்றது அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ். ஸோ அங்கே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு they need to pay capital gain tax if they are selling their assets. அப்புறம் அந்த பணத்தை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா இந்தியாலையும் taxation பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் டபுள் டாக்ஸேஷன். ஸோ இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் பண்ணுறதுக்காக we have signed a double taxation avoidance agreement. ஸோ 1983 we signed with Mauritius. 85 countries கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி. ஸோ அப்போ when making negotiations we will make, ஸோ ஏதாவது ஒரு கண்ட்ரியில் டாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி we will do that. ஸோ இப்போ person from India working in like investing in Infosys, investing in Mauritius, and then he is taking capital gain amount எடுத்துட்டு வரார் அப்படின்னா he need to pay for source country அப்படின்ற கேட்டகரி கொடுத்துருக்கோம். ஸோ while making taxation அப்போ யாருக்கு பே பண்ணணும்? source country, that is developing statusல இருக்கக்கூடிய. ஸோ India is a developing status comparing to India. Mauritius is a smaller country and then economically very poor country. So அப்போ so Mauritius country, Mauritius வந்து they need to Mauritiusல Infosys company they need to pay tax, not in the Indian country. ஸோ இது வந்து டபுள் டேக்ஸ். ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வரக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் பர்சன் ஃப்ரம் மொரீஷியஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இஃப் தே ஆர் செல்லிங் தேர் அசட்ஸ், கேபிட்டல் கெயின் அட்டைன் பண்ணுறாங்க, no need to pay tax in India, they need to pay tax in Mauritius. Mauritiusல there are lesser tax, 0% னு வச்சுக்கோங்க, then automatically he will get exemption from paying taxes. இதுக்கு பேர் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு பேர். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மொரீஷியஸ்ல இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கெயின் பண்ணுறாங்க, அண்ட் தென் இஃப் தேர் செல்லிங் தேர் அசட்ஸ் தென் கேபிட்டல் கெயின் அக்யூர் பண்ணுற லைக் அதுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து மொரீஷியஸில் பே பண்ணணும், மொரீஷியஸுக்கு வந்து டாக்ஸேஷன் கிடையாது. ஸோ அதனால இன்டென்ஷனலாக பண்ணப்படுதா இல்லை ஒரிஜினல் சோர்ஸ் கண்ட்ரி அப்படின்ற ஹோம் கண்ட்ரி மொரீஷியஸ் அப்படின்றது we need to check. For example, there is a company called as எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வாங்குறாங்க. ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வாங்கினதுக்கு பிறகு they are investing in India and they are gaining capital gains. அவங்க ப்ராஃபிட் ஈட்டுறாங்க அப்படின்னா they need to pay tax here. ஸோ அசட்ஸை விற்கும் போது அப்போது யாருக்கு பே பண்ணோம்னா மொரீஷியஸ் கண்ட்ரி. மொரீஷியஸில் தெர் இஸ் 0% டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நோ நீட் டு பே டேக்ஸ். இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொரீஷியஸில் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இந்த லூப் ஹோலை பயன்படுத்தி அவங்க எக்ஸம்ஷன் வாங்குறதுக்காக. ஸோ இஃப் தே அவங்களோட ஹோம் கண்ட்ரி யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க டைரெக்டாக இந்தியாவுக்கு வரணும். பட் தே வென்ட், இட் இஸ் கால்டு ஸ்ட்ரீட்டி ஷாப்பிங்னு பேர். They went to Mauritius and they opened a shop and they get registered as a resident country, home status இங்கே வாங்குறாங்க, and then invested in India. ஸோ இந்த லூப் ஹோல்ஸை களையிறதுக்காக we made it லைக் இதை சேஞ்ச் பண்ணுறது அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரோட்டோகால் சைன் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் இது கன்க்ளூஷன் ஆகலை. இந்த ப்ரோட்டோகால் அமெண்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு கண்ட்ரிஸுமே அதை ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிராஃப்டிங்கில் வரும். ஸோ நேற்றுலேருந்து 12th ஏப்ரலில் திஸ் ப்ரோட்டோகால் சேஞ்ச் பண்ணுறது, ப்ரோட்டோகால் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கான டிராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபைனலி 12th ஏப்ரல்ல இருந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் திஸ் சேஞ்சிங் தி டாக்ஸேஷன் லாஸ். டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, பங்கு வர்த்தகத்தில் ட்ரேடிங் ரிலேட்டடான டாக்ஸேஷனில் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது செல்லிங் அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். The next article related to the MPLAD scheme. So members of parliament local area development scheme. So இதில் வந்து தமிழ்நாடு 39 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட ஃபண்டில் 75% வந்து யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்றது. ஸோ எவ்ரி இயர் இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அப்படின்னா 100% இது ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். 1993 இந்த ஸ்கீம் வாஸ் ஸ்டார்டட். 5 crore வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு எம்பிக்கும் 5 crore கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னா கையில் கொடுக்க மாட்டாங்க. தே ஹேவ் த பவர் டு யூட்டிலைஸ். அப்படின்னா ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்கறது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அவங்க கான்ஸ்டிடுவன்சியில் கிரியேட் பண்ணுறது, அது மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ரோடு அமைக்கிறது, இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சஸ்டெயின், நாட் கேபிட்டல் கிரியேட்டிங் அசட்ஸ், அசட் கிரியேட்டிங் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்கூல் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஃபண்டிங் பண்ண முடியும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ரோட், அப்புறம் லைட்னிங் ஃபெசிலிட்டிஸ், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து அவங்க 5 crore வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பெர் இயருக்கு. ஸோ இதில் 75% வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படலை நம்மளோட எம்பிஸ்னால. இது ஆக்சுவலாக எப்படி ப்ரப்போஸ் பண்ணப்படும் அப்படின்னா, இதோட நோடல் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இது கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபண்டு கலெக்டரேட்டுக்கு தான் வரும், கலெக்டருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கேருந்து அந்த ஃபண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படும். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு அவங்க கான்ஸ்டன்ஸில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ரெஃபர் பண்ணக்கூடியதான் எம்பி. இதை வந்து எம்பிலாட் ஃபண்டில் பண்ணுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது. ஃபண்டு வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட வரும், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, தட் இஸ் கலெக்டர். ஸோ அவர் தான் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஸோ இதை ரெஃபர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அதை வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 75% ஃபண்ட்ஸ் வேர் நாட் யூட்டிலைஸ்ட் இன் திஸ் கேட்டகரி. ஸோ ராஜ்யசபா எம்பிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 1 or more டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா கான்ஸ்டிடுவன்சி செலக்ட் பண்ணிக்கலாம். லோக்சபா எம்பிஸ் அப்படின்னா அவங்க எந்த கான்ஸ்டிடுவன்சியில் செலக்ட் பண்ணப்பட்டாங்களோ அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும் தான் பண்ணணும். இப்போ வேற கான்ஸ்டிடுவன்சியில் தான் ஒர்க்குக்கு அவங்க வந்து ஃபண்டிங் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா 15% ஆஃப் த ஃபண்ட் கேன் பி யூட்டிலைஸ்ட். ஸோ தட்ஸ் அபவுட். அப்புறம் இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா 25 lakhs கேன் பி யூட்டிலைஸ்ட் அதர் கான்ஸ்டிடுவன்சி கொடுக்குறது. 15% வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கோம்னா 15%. இதில் 5 crore 15% அவங்களோட வெல்ஃபேருக்காக தான் பயன்படுத்தணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ நோடல் ஏஜென்சி நான் உங்களுக்கு சொன்னேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், கலெக்டர் கீழே தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ தட்ஸ் ஆல். The next article related to the baby Columbus. 2018ல மெர்க்குரியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்ட 2 satellites. ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஜாக்ஸா ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து அனுப்புனது. ஸோ அவங்க வந்து கேஸஸ் ஷிஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை கேம் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். மெர்க்குரியில் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்புறம் கேஸஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட 2 satellites, 2 satellites. ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் ஜாக்ஸா வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி 2018ல we launched it. The next article related to the disinvestment. Disinvestment அப்படின்னாலே கம்பெனிஸோட ஷேர்ஸை விற்கிறது. ஸோ மோஸ்ட்லி த கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து அசட்டை லிக்விடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பேர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர். அதில் மைனாரிட்டி, மெஜாரிட்டி அண்ட் 100% ப்ரைவேட்டைசேஷன் இஸ் தேர். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ 75% மேலே எஸ்பிஐல ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அசட்ஸை வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பேர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் மைனாரிட்டி. 51% மேலே ஷேர் ஹோல்டிங் வந்து கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ மெஜாரிட்டி அப்படின்றப்போ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் 51%க்கு மேலே விற்பாங்க. தட் இஸ் 49%க்குள்ளே தான் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கம்பெனிஸோட ஓனர்ஷிப் வந்து 51% மேலே ப்ரைவேட் கிட்ட போகும். கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன்னா இப்போ ஏர் இந்தியா விற்றாங்க இல்லையா, அது மாதிரி 100% ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ரைவேட்.
அது ஐபிஓ மூலமாக பண்ணலாம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக பண்ணலாம். ஆஃபர் ஃபார் சேல், ஸ்ட்ராட்டஜிக் சேல், தட் இஸ் 100% எல்லாமே. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் மூலமாக பண்ணலாம். ஸோ தட்ஸ் அபவுட். ஸோ அது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணக்கூடியது வந்து பெரிய அளவு சக்ஸஸ் ஆகலை. டார்கெட் வந்து 50,000 crore வச்சுருக்கோம். ஆனால் சேல் ஆனது 10,000 அந்த மாதிரி தான் சேல் ஆகுது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ 51,000 crore 2023-24. ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வந்து 30,000 crore தான் ரெவன்யூ வந்து அட்டைன் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் லைக் எல்ஐசியோட ஷேர்ஸை விற்கிறது மூலமாக, ஏர் இந்தியா விற்றது மூலமாக வந்த காசுகள். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The next article, Financial Services Institution Bureau. So there is a Bank Board Bureau. அதை தான் இப்போ Financial Services Bureau அப்படின்னு மாற்றிருக்காங்க. So Bank Board Bureau, there will be chairman nominated by the central government. அப்புறம் finance secretaries இருப்பாங்க. Chairman of IRDAI, that is Insurance Regulatory Development Authority of India. அப்புறம் Deputy Governor of RBI, இந்த பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாம் கொண்டு தான் இந்த டீம். இது எது கிரியேட் பண்ணப்படுதுன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் கவர்மெண்டோட ஸ்டேக் அதிகமாக இருக்குது. அப்போ டைரக்டர்ஸ், எம்டிஸ், மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணுறது, சிஇஓஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுல கவர்மெண்டோட தலையீடுகள் அதிகமாக இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக பேங்க் போர்ட் பியூரோ அப்படின்ற ஒரு போர்டு வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ எஸ்பிஐயோட சேர்மேன் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பேங்க் போர்ட் பியூரோ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நேம்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் நீட் டு செலக்ட். ஸோ இவங்க தான் நாமினேட் பண்ணுவாங்க அந்த நேம்ஸ். 1 or 2 names will be nominated and then பிரைம் மினிஸ்டர் கேபினெட் மீட்டிங்கில் தான் அது வந்து அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஸோ அப்ரூவல் கொடுக்குறது. And then part-time members also there, that is not important. Whole-time directors, non-executive members, public sector banks or directors, financial institution, public insurance companies, LIC. So in the மாதிரியான insurance companies or directors, like head எல்லாமே appoint பண்றது by the recommendation of, appointed by the recommendation of Bank Board Bureau. இதான் இருந்துச்சு. அதுக்கு இப்போ நெய்ம் மட்டும் மாற்றிருக்காங்க. அந்த நேம் வந்துட்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ. ஸோ அது நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேங்க் போர்ட் பியூரோவோட ஒர்க்கிங் நம்ம கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஸோ தட் யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி. தென் தேர் இஸ் அ டேர்ம் கால்ட் அஸ் டாக்ஸிங், டிரைவ் ஃப்ரம் தி ட்ராப்பிங் பாக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ நம்மளோட கன்சென்ட் இல்லாமல் நம்மளோட டேட்டாஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறது. ஹேக்கிங் மூலமாக நம்மளோட பர்சனல் டேட்டாஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், அப்புறம் சீக்ரெட்டான லைக் நம்மளோட டேட்டாஸை எடுத்து, பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டாஸை எடுத்து ரிவீல் பண்ணுறதுக்கு பேர் டாக்ஸிங்னு பேர். டாக்ஸிங், ட்ராப்பிங் டாக்ஸ், தட் இஸ் டாக்ஸிங் அப்படின்ற குளோபல் இன்டர்நேஷ்னல். ஸோ இன்டர்நெட்டில் அதிகமாக இருக்குது ஹேக்கிங் மூலமாக எடுக்கிறது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறது வி ஹேவிங் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. அங்கே ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் போடும்போது கவனமாக போடணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி யூரேஷியன் வாட்டர். இது வந்து ஐயூசிஎன்ல இட் இஸ் நியர் த்ரெட்டன்ட். யூரேஷியன் ஏரியாவில் இருக்கக்கூடிய, பனி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியா அந்த ஏரியாஸில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ சட்லஜ் ரிவரில், சட்லஜ் டைகர் ரிசர்வ், அப்புறம் சத்புரா டைகர் ரிசர்வ் ஏரியா, அப்புறம் சட்லஜ் ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய பகுதிகளில் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ ஐயூசிஎன்ல நியர் த்ரெட்டன் ஸ்பீஷீஸ் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 அண்ட் தென் இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 2 ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தட் இஸ் எனஃப். தென் அதானியோட கிரீன் எனர்ஜி லிமிடெட் ரீசன்ட்லி they inaugurated this world largest renewable energy park. குஜராத்தில் வேர்ல்டுலே மிக பெருசு. ஸோ குஜராத்தில் கபாடா அப்படின்ற பிளேஸில், குஜராத் ரான் ஆஃப் கட்ச் ஏரியா. ஸோ பாகிஸ்தான் பார்டர்லேருந்து 1 kilometer நியர் டு தி இன்டர்நேஷ்னல் பார்டர், 1 kilometer அவே ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் பார்டர் 45 gigawatt பவர் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. சோலார் மட்டும் இல்லை, ஏர்லேருந்து எடுக்க போகிறாங்க டர்பைன் மூலமாக. So that's about this article. So name மட்டும் தெரிஞ்சா போதும். Then volcanic vortex ring. So volcano eruptions நடக்கக்கூடிய எட்டானா மவுண்டன், that you people know. சிசிலி நம்ம ரீசெண்டாக கூட படிச்சிருக்கோம். ஆல்ப்ஸ் மவுண்டனுக்கு சதர்ன் சைடில் வரும். யூரோப்பியனில் இருக்கக்கூடிய மிக ஆக்டிவான வல்கனோ
எட்னா அப்படின்னு பேர். இட்லிக்கு கீழே சிஸ்லி அப்படின்ற ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல தான் இது இருக்கு. ஸோ இது இந்த வென்ஸ் கிட்டத்தட்ட 85க்கு பக்கத்தில் வென்ஸ் ஆர் தேர் இந்த வல்கனோவை பொறுத்த வரைக்கும். ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இது இருக்கு. ஸோ இதோட எரப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ப்ளஸ் இதில் இருந்து வரக்கூடிய ஸ்மோக்ஸ் வந்து சர்க்கிளில் போகிறதுனால இட்ஸ் கால்ட் அஸ் வால்கனிக் வார்டெக்ஸ்னு பேர். ஸோ வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ், அது புகை வந்து ரவுண்டாக போகிறதுனால இட் வாஸ் கால்ட் அஸ் வால்கனிக் வார்டெக்ஸ்னு பேர். ஸோ இந்த டேர்மை வச்சு கேட்கலாம். மற்றபடி எட்டானா வல்கனோ இந்த நேம், அப்புறம் எந்த ஏரியாஸில் இருக்குது, மெடிட்டரேனியன் சி, சிஸ்லியோட ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது இந்த எரப்ஷன். யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வேர்ல்ட் ஆக்டிவ் volcano, biggest in the European area. So that's all. Now we will move on to the MCQs. So question number 1, with reference to the horticulture sector in India, consider the following statements. Statement number 1, India is the second largest producer of vegetables and fruits in the world. Statement number 2, productivity of horticulture crops is much lower compared to the productivity of food grains. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, with reference to the Harappan civilization, consider the following statements. Statement number 1, it is believed to be one of the it is one of the world oldest civilization together with the Egypt and Mesopotamia. Statement number 2, the Harappans were ornaments made of iron. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, which of the following is are correct regarding to the Monetary Policy Committee? Statement number 1, it decides RBI's benchmark interest rates. Statement number 2, it is a 12-member body including governor of RBI and is reconstituted every year. Statement number 3, its function under the chairmanship of Union Finance Minister. So select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 1 and 2 only, C, 1 only, D, 2 and 3 only. Question number 4, consider the following statements regarding Australia, UK, US alliance, that is AGUS alliance in Peru. Statement number 1, AGUS alliance comprising Australia, United Kingdom and United States. Statement number 2, the alliance was formed in 2021 to counter China's influence in the Indo-Pacific region. India is a member of the group. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1, 2 and 3 only, D, 1 and 3 only. So these questions were recently we have seen. It's the second time. So last PDF la na ungalku potirundha idhe question. Fifth question, with reference to the National Investment and Infrastructure Fund. Statement number 1, it is India's first ever sovereign wealth fund. Statement number 2, its investments in greenfield, brownfield and stalled projects. Statement number 3, its majority owned by institutional investors and is independent in its investment decisions. Which of the statements given above are correct? Options are A, only one statement is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. So answers for the previous question number 1 answer is, so இதை நம்ம repeat பண்ணியிருந்தோம் இந்த question. So you got answer but same answer, A, 1 and 2 only. Question number 2 answer is C. Question number 3 answer is B. Question number 4 answer is A, 1 only. Question number 5, so Rajasthan varadu, Haryana la varum. Question number 5 answer is A, 1 and 2 only. So that's all about the current affairs and MCQ. Thanks for joining with us.